ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் 2024க்கான நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து நேம் இருந்தால் நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்மா அல்லது வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்ற டவுட்லாம் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி எனக்குமே வந்து தெரியல, ஏன்னா ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவும் போட்டிருக்க மாட்டேன் இது ரிலேட்டடாக. ஏன்னா CBT 1 CBT 2க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு, அதனால வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிச்சு கிளியராக. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு முதற்கொண்டு தெரியல. அதனால என்ன பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது, உள்ளே என்ன நடக்குது, என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு விடுவானா, சிபேட்டு ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் ரிசல்ட்டை விடுவானா, இல்லை ஃபைனல் ரிசல்ட்டே மொத்தமாக விடுவானான்ற குழப்பம் நிறையா இருந்துச்சு. ஏன்னா என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருந்தனால. ஸோ என்கிட்ட சிலர் மெசேஜ் பண்ணவங்கள்ட்ட நான் ஒரு சிலர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியல, அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த டிலே ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் ஃபைனல் ரிசல்ட்டே விட்டாங்க. யூஸ்வலாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க போன வருஷம், அதாவது யூஸ்வலான்னு சொல்கிறது போன டைம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிபேட்டோடைய ரிசல்ட், சைக்கோமெட்ரியோட ரிசல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங்கோடைய ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, போஸ்ட் வைஸ் ஃபைனல் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த டைம் என்னன்னா நான் டைப்புக்குன்னு தனியாக பிரிச்சுட்டான், டைப்பிங்குன்னு தனியாக பிரிச்சுட்டான். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனல் கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா ஒரே இதில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நான் டைப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1, 2, 3 இந்த மூணு கேட்டகரிக்கான, அதாவது மூணு பார்த்தீங்கன்னா நான் கேட்டகரி போஸ்ட்டு, சாரி நான் டைப்பிங் போஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபைனல் கட் ஆஃபே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கே எடுத்துட்டான். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 1:1 ரேஷியோவுக்கு உள்ள கேண்டிடேட்ஸோட ஸ்ட்ரென்த்து அப்படியே எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டகரி 1ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே என்னதுன்னா CCTS, அதுக்கப்புறம் கேட்டகரி 2 ஸ்டேஷன் மாஸ்டர், கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா கூட்ஸ் TMR. ஓகேவா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? கேட்டகரி 1 CCTSக்கு பார்த்தீங்கன்னா 81.41593 இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கட் ஆஃப் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OBCக்கு 80.53, அப்புறம் SCக்கு பார்த்தீங்கன்னா 75.81121, STக்கு 73.45 சம்திங், EWSக்கு பார்த்தீங்கன்னா 79.35 இது. ஓகேவா? இங்கே கேட்டகரி 2ன்றது பார்த்தீங்கன்னா SM, கேட்டகரி 3ன்றது பார்த்தீங்கன்னா குட்ஸ் TMR. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஒரு 80+ போகுன்றது தெரியும். பட் ஆனால் 85 ரேஞ்ச் அந்த ரேஞ்சு போகாமல் ஒரு 81, 82 இந்த ரேஞ்சில் தான் வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு கட் ஆஃப், சாரி டைப்பிங் போஸ்ட்டுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாகுமா கூட போகுமா, இப்போ அந்த ஒரு டவுட் இருக்கும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் கேட்டகரி 1 and 3 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா CBT 2ல் நீங்கள் 100 மார்க்குக்கு எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ 100க்குன்றது அந்த மாதிரி தான் அவங்க கட் ஆஃபும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 100க்கு தான், 120க்கு கிடையாது. ஓகேவா? ஏன்னா CBT 2வே என்ன பண்ணியிருக்காங்க, 120லேருந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு தான் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான், இங்கே 100க்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்டகரி 2ன்றது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், SM போஸ்ட்டா, SMக்கு என்ன இருக்கும், சிபேட் இருக்கும், சைக்கோமெட்ரி இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ 70% CBT 2ல் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை 70%க்கு கன்வெர்ட் பண்ணிடுவான். அதாவது 100க்கு எடுத்தது 70% கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ அது போக ப்ளஸ் 30% இந்த சிபேட்டில் இருக்கிற மார்க்கையும் எடுத்துருவான். எடுத்துட்டு இப்போ இது ரெண்டும் சேர்த்து 100 கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பான், இங்கே லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த சிபேட்டில் நீங்கள் மினிமம் T-score 42 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பேட்டரி, இல்லை 5 பேட்டரி இருக்கும், அதில் ஏதாவது ஒரு பேட்டரியில் நீங்கள் T-score 42க்கு கீழே இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் இதில் குவாலிஃபை ஆக முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, இந்த டெஸ்ட் பேட்டரி வைஸ் T-score, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போசிட் T-score அண்டு ஸ்கோர் அவுட் ஆஃப் 30 அதான் சொல்லியிருக்காங்கல்ல. 30% வந்து இதுலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70% வந்து CBT 2ல இருந்து தான் எடுத்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சிபேட் ஸ்கோர் வந்து இப்போ
ரிலீஸ் ஆயிருச்சு. இதுக்கான லிங்க் வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் குவாலிஃபையா இல்லையான்ற அந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த டி ஸ்கோர் கேல்குலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் தனியாக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா டி ஸ்கோர் இந்த கொஷின் நம்பர் 5 எஃப்ஏக்யூல கொஷின் நம்பர் 5ல நீங்கள் போனீங்கன்னா டி ஸ்கோர் கேல்குலேஷனை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பாயிண்ட் இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, based on the performance of the candidate in the second stage of CBT2 and based on the computer based aptitude test for the post of NTPC notified against CEN, the candidates bearing the roll number in ascending order not in the merit order herein under have provisionally shortlisted and will be called for document verification. Okay, so இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல CBT2 அதுக்கப்புறம் CBAT இத பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அங்க லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மெரிட் ஆர்டர்ல இல்ல. அதாவது நீங்க அந்த மேல இருந்து கீழே வரது பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா டாப்பர், கீழே இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா லோயர் மார்க் அப்படின்றது கிடையாது. அதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல தான் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல செலக்ட் ஆனவங்க provisionally shortlisted for document verification அப்படின்னு கொடுத்துட்டான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ப்ரொவிஷனலா தான் நாங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிருக்கோம், இது வந்து ஃபைனல் கிடையாது அப்படின்றான். ஓகேவா? அப்படின்னா என்ன, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ஏதாவது நீங்க வந்து டாக்குமெண்ட் அவங்க கேட்குற டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இல்லை அல்லது தப்பா இருக்கு அல்லது மெடிக்கல் ஸ்டாண்டர்டு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டிருப்பீங்க, அப்போ A2 உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அந்த போஸ்ட்டுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவான், அதை உங்களுக்கு அந்த போஸ்ட் வந்து கிடைக்காது. கரெக்டா? ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்கான், ப்ரொவிஷனலி ஷார்ட் லிஸ்டட். உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க அடுத்தது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த fourth பாயிண்ட் பாருங்க, the short listing of candidates category 1 and 3 have been done on the basis of mark out of 100 in CBT2. ஓகேவா? ஸோ 1ம் 3யும் பார்த்தீங்கன்னா 100க்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ கேட்டகரி 2ன்றது எஸ்எம், அந்த எஸ்எம் பார்த்தீங்கன்னா 70% CBT2வும் 30% CBAT சைக்கோமெட்ரியும் இதையும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து 5th பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இதை பாருங்க. ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எ கேண்டிடேட் டு எ பர்டிகுலர் போஸ்ட் ஃப்ரம் கேட்டகரி 1 to category 5 and zonal railways will be done after publishing the result of computer based typing skill test. Okay, as per the merit cum preference in accordance to their qualifying status in CBTST and medical fitness of the candidate. Okay, so இதுல final recommendation of a candidate to a particular post இந்த category 1ல இருந்து 5 வரைக்கும் கேட்டகரி 1 to 5 இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுல ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் பண்றது எப்படி அப்படின்னா இந்த டைப்பிங் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, குவாலிஃபையா இல்லையா அப்படின்றது, அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க டைப்பிங் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், அதுக்கப்புறம் நீங்க ஃபிட் ஆகிற அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், இந்த 3யும் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 6வது பாயிண்ட்ல ஃபைனல் அலாட்மெண்ட் ஆஃப் த கேட்டகரி பார் போஸ்ட் பார் ரயில்வே வில் பி பேஸ்ட் ஆன் மெரிட், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ரிசல்ட் ஆஃப் டைப்பிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆனால் இதில் ஒரே ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அது என்ன அப்படின்னா, இப்போ டைப்பிங் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா? நான் டைப்பிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சினா 172 வேகன்சி. ஓகேவா? சிசிடிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 155 நினைக்கிறேன், அதுக்கப்புறம் எஸ்எம்க்கு 8, குட்ஸ் டிஎம்ஆருக்கு 9 நினைக்கிறேன். ஸோ 172 வேகன்சி. ஸோ அவன் அந்த இதில் லிஸ்ட்ல ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 171 ரிலீஸ் பண்ணிட்டான். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் அப்படியே எடுத்துட்டான் டிவிக்கு. ஓகேவா? இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறது யாரு அப்படின்னா
டைப்பிங் போஸ்ட் இருப்பாங்களா, டைப்பிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 264 பேர் வந்து இருக்காங்க. ஓகேவா, டைப்பிங் போஸ்ட்டுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 264 இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறது இந்த டைப்பிங் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது குவாலிஃபைங் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டைப்பிங் போஸ்ட்டுக்கான ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ இதில் எனக்கு என்ன வந்து இதில் இடிக்குது அப்படின்னா, ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, லாஸ்ட் டைம் எடுத்தது எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, இதுல கேட்டகரி 1 2 3 4 5 இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஸோ லெவல் 6 அண்ட் லெவல் 5 ரெண்டு போஸ்ட் இருக்கு. கரெக்டா, ரெண்டு விதமா இருக்கு. இதுல லெவல் 5க்குள்ள ஒரு 3 போஸ்டும் லெவல் 6ல ஒரு 2 போஸ்டும் இருக்கு. ஓகேவா, லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்க லெவல் 6 இருக்கு பாத்தீங்களா, லெவல் 6 ஃபில் பண்ணிட்டு லெவல் 5 அடுத்து ஃபில் பண்ணா. அப்போ வந்து கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்னு இப்போ நாங்கள் எழுதுன டைம் அந்த மாதிரி இல்லை. ஓகேவா, கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்லாம் இல்லை, மொத்தமாக NTPCன்னு தான் இருந்துச்சு. ஸோ அப்போ 6 5 அதுக்கப்புறம் 4 3 2 இப்படி தான் வந்து எடுத்தாங்க. ஓகேவா, ஸோ இதில் 4 நமக்கு இல்லை போன டைம் இல்லை. ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெவல் 6 ஃபில் பண்ணிட்டு அப்புறம் லெவல் 5 ஃபில் பண்ணிட்டு அப்புறம் 3 அப்புறம் 2 இப்படி தான் ஃபில் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து அக்கௌண்டன்ட் போஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஆனால் அவர் வந்து SM உடைய போஸ்ட் கிளியர் பண்ணிட்டாரு. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப்பிங் கட் ஆஃபும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி அவங்களுக்கு A2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. A2 ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா ஆப்வியஸாக டைப்பிங் போஸ்ட்டுக்கு C2 ஸ்டாண்டர்டு அதுவும் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே அவர் வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்களா. ஆனால் அவங்க என்ன எடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஈவன் தோ அவங்க வந்து அக்கௌண்டன்ட் போஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா லெவல் 6 போஸ்ட்டை தான் அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா லெவல் வைஸ் ஃபில் பண்ணுறதுனால. லெவல் 5ல இப்போ லெவல் 6க்கான A2 ஸ்டாண்டர்ட் இல்லாமல் லெவல் 5ல 3 போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்துருக்காங்களோ அதுபடி வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ அந்த லெவல்குள்ள ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, லெவல் 5ல மட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க, 3 போஸ்ட் அவங்க எலிஜிபிள் அப்படின்னா அந்த லெவல் 5க்குள்ள எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கான்றதை பார்த்துட்டு அப்படி தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்க போறாங்களா, அல்லது இவங்க இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் a candidate to a particular post from the category number 1 to category 5, 1ல இருந்து கேட்டகரி 5 வரைக்கும் உள்ளதை வந்து இந்த மாதிரி டைப்பிங்கோட ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் பொறுத்து கொடுக்க போகிறாங்களா. அதாவது மொத்தமாக இங்கே வந்து இப்போ டைப்பிங் போஸ்ட்டுக்கு அதே மாதிரி என்ன பண்ணுவான், இந்த ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைப்பிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா, ஸோ இதெல்லாம் சேர்த்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் படி மொத்தமாக அவன் வந்து அலாட் பண்ண போகிறாங்களான்றது தெரியல. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங் வைஸ் மெரிட் ஆர்டர் நமக்கு ஃபைனலாக ரிலீஸ் ஆகும். ஓகேவா, நம்ம போஸ்டிங் நேம் போட்டே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து என்னன்றது தெரிய வரும். ஆனால் இது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு அவனே வந்து ஒரு சர்க்குலர் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி லெவல் வைஸ் ஃபில் பண்ணுறோன்ற மாதிரி. பட் இதில் வந்து அதுக்கு அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ்ன்னு போட்டிருக்கான், அந்த ப்ரிஃபரன்ஸை லெவல்குள்ள ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்றாங்களா, அல்லது இந்த மாதிரி இவன் இந்த கேட்டகரி 1 to 5 சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மொத்தமாகவே இந்த ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது ஒரு குழப்பமா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி எடுத்தனால அந்த ஒரு டவுட் இருக்கு. அதனால ஓகேவா, ஸோ இது என்னன்றதை பார்ப்போம். ஓகேவா, வரும்போது தான் நமக்கு என்னன்றது தெரியும். அடுத்து இதுக்கான கிளாரிஃபிகேஷன் எதுவும் கொடுக்க போறாங்களான்றதை பார்ப்போம். ஓகேவா, ஓகே, ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மெடிக்கல்ல நம்ம வந்து இப்போ குவாலிஃபை ஆகாமல், அதாவது நம்ம ஃபிட் ஆகாமல் விட்டா நமக்கு கம்ப்ளீட்டாக போஸ்ட் வந்து போயிருமா அப்படின்ட்டு ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கான விளக்கமும் இதில் கொடுத்துட்டாங்க, இந்த 6வது பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு இப்போ வந்து A2 ஸ்டாண்டர்ட் SMக்கு பார்த்தீங்கன்னா A2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஓகேவா, நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு B2 ஸ்டாண்டர்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து A2 ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் அவன் அப்படியே உங்களுக்கு எந்த போஸ்ட்டுமே இல்லை நீ வீட்டுக்கு போகலாம் விரட்ட மாட்டான். ஓகேவா, ஸோ அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை, அவ்வளோதான். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு என்ன நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்கன்றது ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ A2ல இருக்கீங்களா, அதே மாதிரி B2ல இருக்கீங்களா, B1ல இருக்கீங்களா, C2ல இருக்கீங்களா, இந்த மாதிரி செக் பண்ணி அங்கேயே என்ன பண்ணிடுவான், அவங்க ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்க, அந்த ஃபார்மில் மென்ஷன் பண்ணிடுவான்.
இப்போ B1 ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து ஃபிட்டு அப்படின்ற மாதிரி அவன் எழுதிடுவான். உங்களுக்கு தெரியாது, அதை நீங்கள் பார்க்க முடியாது, அவங்க எழுதி வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி B1 B2ன்ற மாதிரி எழுதி வச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு A2 ஸ்டாண்டர்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எதில் குவாலிஃபை ஆக மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு எந்த போஸ்ட் கிடைக்காது அப்படின்னா SM கிடைக்காது, கூட்ஸ் TMR கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் போஸ்ட் தான் கிடைக்காம போகுமே தவிர மொத்த போஸ்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவான், அடுத்து நீங்கள் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எதில் இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. B1ல இருக்கீங்களா? அப்போ B1க்கு கரஸ்பாண்டிங்காக உங்களுக்கு வந்து இப்போ என்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் CCTS வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள். B1 இருந்தாக்கா CCTS போஸ்ட் எலிஜிபிள், அதுக்கு கீழே உள்ள டைப்பிங் போஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் தான். அப்போ அதில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அதில் நீங்கள் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த கட் ஆஃபும் கிளியர் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வைஸ் நீங்கள் CCTS கொடுத்துருக்கீங்க, அல்லது வந்து அக்கௌண்டன்ட் ஃபர்தராக இதுக்கு கீழே உள்ள இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த போஸ்ட்டுக்கான கரஸ்பாண்டிங் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அந்த போஸ்ட் அலாட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நடக்கும். கம்ப்ளீட் ரிஜெக்ஷன்றதெல்லாம் நடக்காது. ஓகேவா? நீங்கள் ஃபுல்லாக வந்து அப்படியே உங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு போஸ்ட்டுக்கு வந்து அதாவது A2 ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே இதை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. எந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா அவனே மென்ஷன் பண்ணுவான். ஓகேவா? உங்களுக்கு அந்த மேலே சொன்ன மெடிக்கல் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெடிக்கல் கேட்டகரியில் நீங்கள் எதுலையுமே வரல அப்படின்னா அப்போ தான் என்ன பண்ணுவான்னா அன்ஃபிட் ஃபார் ஆல் கேட்டகரின்னு போடுவான். ஓகேவா? ஸோ அன்ஃபிட் ஃபார் ஆல் கேட்டகரின்னு போட்டால் மட்டும்தான் நீங்கள் அந்த NTPCயில் உள்ள எந்த கேட்டகரியிலையுமே நீங்கள் உள்ளே போக முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? அப்போ அந்த உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க இல்லைன்றது. ஓகேவா? அதனால் மெடிக்கல் நினச்சலாம் நீங்கள் ஒன்றும் பயப்படவேன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு இப்போதைக்கு லிஸ்ட்டில் நேம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு போஸ்ட்டு நான் டைப்பிங்கில் ஒன்று கன்ஃபார்மாக வரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்க்கான ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அதுவும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் நேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான அடுத்து இதில் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவும் வேணுங்கிறவங்க நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அடுத்த நாளே மெடிக்கல் இருக்கும். ஓகேவா? அதனால அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் பேர் இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கிறது அவசியம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ சிபேட்டோடைய ஸ்கோர் கார்டு வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருச்சா, இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா இங்கே டைப்பிங்கோடைய ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரமே. ஓகேவா? டைப்பிங்கோட ஸ்டேட்டஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங்கான ஃபைனல் ரிசல்ட், அதாவது ஃபைனல் கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அது வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சு. உங்களுக்கு அந்த டைப்பிங்கோடைய கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு கால் ஃபார் பண்ணிடுவான். ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த மேக்குள்ளே முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இவங்க வேமா டைப்பிங்கோடைய ஸ்டேட்டஸையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஸோ டிவி அண்ட் மெடிக்கல் உங்களுக்கு வேகமாக முடிஞ்சிடும். இல்லை இவங்க நான் டைப்பிங் தனியாக டிவி வைக்க போகிறாங்களா அதெல்லாம் அது என்னன்றது நம்ம இங்கே பொறுத்திருந்து அடுத்து ஏதாவது வரக்கூடிய நோட்டீஸில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தனித்தனியாக வைக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ டிவி வந்து டைப்பிங் அண்ட் நான் டைப்பிங் சேர்த்து தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது பார்ப்போம், வெயிட் பண்ணி. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இருப்பீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் எனக்கு நான் இந்த கன்ஃபார்மாக கிளியர் ஆயிரும், நான் இவ்வளோ மார்க் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்களா, அவங்க எல்லாமே டாக்குமெண்ட்ஸை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் அதை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அடுத்து இப்போ அந்த டைப்பிங்கோட ரிசல்ட் போட்டதுக்கப்புறம் நான் அந்த டிவி ரிலேட்டடாக என்னென்னலாம் கொண்டு போகணும் எப்படிலாம் இது பண்ணுன்றதை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக டைப்பிங் போஸ்ட்டுக்கு இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் 100க்கு நீங்கள் வந்து இந்த ஒரு 78 to இந்த 76 to இந்த 80 ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ டைப்பிங் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 71 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓபிசிக்கு 71 நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, 71 தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 71 இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 75, நான் அதான் 76ன்னு சொல்லிட்டேன், நான் இதை வச்சுட்டு 75 76 அந்த ரேஞ்சில் இருந்தாலே மேக்ஸிமம். ஓகேவா? 75 76 ரேஞ்சில் இருந்தாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா டைப்பிங்கோடைய நான் டைப்பிங்கோட கட் ஆஃபே 80 அந்த ரேஞ்சு தான் இருந்திருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு நான் டைப்பிங் டைப்பிங் போஸ்ட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 75 to 76 77 அந்த ரேஞ்சில் தான் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அதில் அந்த மார்க் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு டிவிக்கு வேகமாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க.
டக்குன்னு அவன் கூப்பிட்டானாக்கா நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி போகிறதுக்கு இதாகும். அதனால வந்து அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே டைப்பிங் அண்ட் நான் டைப்பிங் இதுக்கோட ஃபைனல் கட் ஆஃப் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியும் கூப்பிட்டு முடிச்சிட்டான்னா உங்களுக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயினிங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டிவி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு செப்டம்பருக்குள்ளே ஜாயினிங் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ செப்டம்பர் 2026 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங்கே வந்துடும். தீபாவளி சிறப்பாக கொண்டாடலாம். ஓகேவா? அதனால ஸோ நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க, பயப்படாதீங்க. பார்டரில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் பயப்படாமல் இருங்க. ஓகேவா? சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நல்லபடியாக தீபாவளி பொங்கல் எல்லாம் நல்லா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதை தான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.